டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி. இந்த நியூஸை எப்பவும் கேட்கறத விட ரொம்ப அதிகமாக இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இப்படி சரிகிறதுக்கும் மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய வாருக்கும் என்ன சம்பந்தம்? இதை குயிக்காக இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஆக்சுவலாக உலகத்தில் எப்போ எல்லாம் அன்சர்டனிட்டி நிலவுதோ அப்போ எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி யூஎஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா யூஎஸ் தான் இருக்கிறதுலே ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க நம்பிக்கை. அதே தான் இப்போ நடக்குது. மிடில் ஈஸ்ட் ஏஷியாவில் வார் போயிட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் திருப்பி யூஎஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. இது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது, நமக்கு தேவைப்படக்கூடிய 85% எரிபொருளை நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50% பக்கத்தில் இப்போ ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நார்மலாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட 50% அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். இது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் ரூபாய் மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இன்னொரு பக்கம். இது ரெண்டுமே சேர்ந்து இந்தியாவுக்கு பயங்கரமாக இம்போர்ட் செலவை ஏற்றி விட்டுருச்சு. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன, ஒரு சாமானியனா நம்மளையெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை தடுக்கிறதுக்கு ஆர்பிஐ என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.